எதிர்த்த வீட்டுக்கே இங்க குடி வந்திருக்காங்க விஜய். விஜய் இப்படி பண்ணது வீட்ல இருக்க யாராலயுமே நம்ப முடியல. முக்கியமா எங்க சாரதாவுக்கும், குமரனுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் எங்க விஜய் வந்து இருக்கது எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு தம்பி. இந்த காவேரியுடைய மனசுல திரும்பவும் ஏதாவது ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டே இருப்பாருன்னு நெனைக்கிறேன். இங்க காவேரியை விட்டு பிரியாம எதுக்கு இங்கே வந்து தொந்தரவு பண்றாரு? எனக்கு இப்ப வரைக்கும் அது புரியவே இல்ல தம்பி அப்படின்னு புலம்புறாங்க சாரதா. இருங்க அத்த, நான் பேசிக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு குமரன் அங்க இருக்க விஜய பார்க்க போறாங்க. இப்ப எதுக்கு இங்க வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்ய, என்னங்க இது? நீங்க வாடகைக்கு வந்திருக்கீங்க. அதே போல நானும் இங்க வாடகைக்கு வந்திருக்கேன். அவ்வளவுதான விஷயம் அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. இதுக்கு குமரன் கோவப்பட்டு, இங்க பாருங்க, தேவையில்லாம அங்க வந்து டார்ச்சர் பண்றது, காவேரி முன்னாடி வந்து சீன் போடுறது, இதெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, என்ன ப்ரோ இது? ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் சீன் போடாம வேற எவனாச்சும் சீன் போட விட்டுருவேனா என்ன? அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு குமரன் ரொம்ப அதிர்ச்சியில நிக்க, இங்க பாருங்க ப்ரோ, நான் உங்க வழிக்கு வரல, நீங்க என் வழிக்கு வராதீங்க. உங்களுக்கு இங்க கோதாவரி எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் எனக்கு என் காவேரி ரொம்ப முக்கியம். காவேரிக்காக நான் எதையும் செய்ய துணிவேன். இப்போ வரைக்கும் காவேரி மேல உயிரா தான் இருக்கேன், உயிரா தான் இருப்பேன். அதை நீங்களும் வீட்டில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் இங்க லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயும் உள்ள போயிடுறாங்க. இங்க குமரனும் ரொம்ப சோகத்தோட எங்க வீட்டுக்கு வரேன். என்ன தம்பி, என்ன சொல்றான் அவன்? அப்படின்னு சாரதா கேட்க, அதெல்லாம் விடுங்கத்த, பார்த்துக்கலாம். இங்கேயும் அவர் வாடகைக்கு தான் வந்திருக்காராம். அவர் யாரையும் கேள்வி கேட்கக்கூடாதான், அப்படிலாம் பேசுகிறாரு. ரூல்ஸ் பேசுகிறவங்க கிட்ட நம்ம என்னத்த பேச முடியும்? பேசாமல் நம்ம வேற வீடை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுன்னு சொல்ல, என்னங்க நீங்கள் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கோம். இப்போ இவர் வந்து தங்கியிருக்காருன்றதுக்காக நாம் இந்த வீடை விட்டுட்டு வேற எங்கேயும் போக முடியுமா என்ன? அப்படின்னு காவேரியை பார்த்து இங்கே குமரனை பார்த்தோம் கங்கா சொல்கிறாங்க. பேசாமல் இதே வீட்டில் இருந்து பொழப்பு ஓட்டுறதுக்கான வழியை பார்ப்போம். எத்தனை வீடு தான் நம்மளும் மாறிக்கிட்டே இருக்குதுன்னு கங்கா திட்டிட்டு உள்ளே போக, அதுவும் சரிதான், அவள் சொல்கிற மாதிரி இருப்போம். பேசாமல் அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் நம்ம காவேரியை பார்த்துக்க வேண்டியதானே அப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது சரின்னு எங்கள் விஜய் வேற ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. கோதாவரி, நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு எனக்கு வந்து இருந்திருக்கவே முடியாது. நீ தான் எனக்காக இந்த ஓனர்கிட்ட பேசி என்னை தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணினேன். உங்களை நான் மறக்கவே மாட்டேன் கோதாவரி அப்படின்னு நினச்சி இங்கே அந்த கங்காவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்கா தான் இந்த வேலையை எல்லாமே சைலண்டாக இருந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகணும்னு நினைக்கிறாங்க. கூடவே பக்கத்துலேயும் விஜய் இருந்தால் விஜயோட நல்ல மனசு அம்மா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் சந்தோஷப்படுவான்னு இங்கே கங்காவும் நினச்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. இப்போது இங்கே ஒவ்வொரு நாளும் காவேரியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதனால் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே ராகினிக்கு தெரியவே இல்லை. இதுக்கிடையில் ராகினி இங்கே காவேரி வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அடிக்கடி மெசேஜை தட்டி விட்டுட்டே இருக்காங்க. பாத்தியா காவேரி, இங்கே விஜய் எங்கே போயிருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்ல, எங்கே போயிருக்காருன்னு எங்கள் காவேரியும் கேட்குறாங்க. அதுக்கு ராகினி சொல்கிறாங்க, விஜய் வேறு எங்கேயுமே போகலை. விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ண போகிறாங்களாம். அது விஷயமா தான் அவர் வெளியில் போயிருக்காரு. நிச்சயமாக ஒரு நாள் அவர் திரும்பி வருவார். அது சீக்கிரமாக இங்கே வெண்ணிலாவுடைய அம்மா அப்பா எங்கேயோ இருக்காங்களாம், கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்றாரு. அவங்கள தேடி தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட இங்கே ராகினிக்கு பயங்கர அதிர்ச்சி. நம்ம என்ன தான் வெறுப்பேற்ற நினச்சாலும் கடைசியில் அவன் நம்மளை வெறுப்பேற்றிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாளேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் இங்கே காவேரியும் இந்த ராகினி பண்ணுற ஒவ்வொரு சதி வேலையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அன்னைக்கு நைட்டு ராகினி அனுப்பின வீடியோ எல்லாமே கட் பண்ண வீடியோ தான், மற்றபடி அது ஒரிஜினல் வீடியோ இல்லைன்றதை எங்கள் காவேரியும் புரிஞ்சுக்கிறாங்க. காவேரி விஜயை பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் தூரம் நின்று காவேரியை ரசிச்சுட்டே இருக்க, ஏ காவேரி, அங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்கா? உள்ளே வாடின்னு எங்கள் பாட்டி கூப்பிட, இதோ வரேன் பாட்டின்னு உள்ளே ஓடிடுறாங்க. இங்கே விஜய்க்கும் பின்னாடி நிற்கிற ஒரு பையனும் எங்கள் காவேரியை கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. பார்த்தீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வரேன். யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் இந்த வீட்டு ஓனரோட பையன். இப்போ தான் நானும் ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, பார்த்தீங்களா, வந்ததும் வராதமா என்ன எத்தனை பொண்ணுங்க சைட் அடிக்கிறாங்க பாருங்க. அங்கே நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணும் என்னதான் சைட் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. என்னது உங்களையா அப்படின்னு எங்கள் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. பார்த்தீங்கல்ல ப்ரோ, நான் இங்கே வந்தா இப்படி தான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். சரி சரி, இங்கே இருக்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அப்படியே செட்டில் ஆகிட வேண்டியதான், பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். விஜய்க்கு செம்ம டென்ஷன் ஆகுது. காவேரியை பற்றி அவன் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே இங்கே பிடிக்கவும் இல்லை விஜய்க்கு. சரின்னு சொல்லி விஜய் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு காவேரிக்காக அங்கே இருந்து என்ன கஷ்டப்பட்டாலாவது காவேரியை நம்ம பக்கம் கொண்டு வந்தணும்
நினைக்கிறாங்க. இதுக்கிடையில் இங்கே வீட்டு ஓனரோட பையனும் அந்த வீட்டில் கரண்ட் பில் குறிக்கிறதுக்காக வரவங்க கூட அந்த வீட்டுக்கு போகிறாங்க. கரண்ட் பில் இவ்வளவு வந்திருக்கு, எப்போ கட்ட போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப தான் இங்கே காவேரி வந்து நிற்கிறதையும் பார்க்குறாங்க. காவேரி அங்கே விஜய் நிற்கிறானா தேடி தேடி பார்க்க இங்கே பக்கத்துலேயே நிற்கிறேன் இவனையும் கவனிக்கிறாங்க. யார் நீங்கன்னு எங்கள் காவேரி கேட்க, நான் யாருன்னு தெரியல, நேற்று கூட கையை காட்டி கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, என்னடி இதுன்னு கங்கா கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கான்னு காவேரி சொல்கிறாங்க. ஓ, இங்கே வீட்டுக்கு தெரியாமல் தான் சைட் அடிச்சுட்டு இருக்கான், சரி சரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அந்த பையனும், இல்லைங்க நான் இந்த வீட்டு ஓனரோட பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு அந்த குடும்பமும் உள்ளே போக, பார்க்க நல்ல குடும்பமாக தான் தெரியுது, இந்த பொண்ணையும் நமக்கு பிடிச்சிருக்கு, பார்க்கலாம், லவ் சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்க்க கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி தெரியுதுன்னு நினச்சி இங்கே தன்னுடைய அப்பா கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரும் ஏற்கனவே அந்த குடும்பத்தை பற்றியும் அங்கே காவேரி பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து சொல்லவும் செய்கிறாங்க. ஓ அப்படியா, அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு தான் வந்துட்டு இருக்காங்களா, அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு எதுவாக இருந்தாலும் செய்டா, ஓ அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் அம்மாவை பார்த்து சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிற நேரத்தில் தான் வீட்டுக்கு எங்கள் காவேரி வராங்க. அம்மா தான் இந்த அப்பளம்லாம் செஞ்சு வித்துட்ருக்கோம், இதை நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிட்டுனா வாடிக்கையாக நீங்கள் எங்ககிட்டே வாங்கிக்கலான்னு சொல்ல, இதை நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா, அம்மா இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறப்ப தான் அம்மா கிட்ட, இந்தாங்கம்மான்னு எங்கள் காவேரி அப்பளம் கொடுக்குறாங்க. இங்கே வேண்டா வெறுப்போட வாங்கிட்டு போகிறாங்க. ஏற்கனவே காவேரியை நம்ம பையனுக்கு பிடிச்சி போயிட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவன் வேற சொல்கிறாங்க. சரி என்னன்னு தெரியாமல் தவிச்சு போயிருக்காங்க. எங்கள் காவேரி பேசும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்பளத்தை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் என்னங்க இதை விட டேஸ்ட் வேற என்ன வேணும், இனி நாங்களும் உங்ககிட்டே அப்பளம் வாங்கிக்கிறோன்னு அந்த பையனும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பளத்தை எடுத்துக்கிட்டு எங்கள் விஜய் இருக்க ரூமுக்கு போகவும் செய்கிறாங்க. ஹாய் விஜய், எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பேசவும் செய்ய, இது யார் கொடுத்தா தெரியுமா, என் ஆளு கொடுத்த அப்பளம், இனிமேல் அவங்க வீட்டில் தான் நாங்கள் அப்பளமும் வாங்க போகிறோன்னு சொல்ல, இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. டென்ஷனோட இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய லவ்வை நான் அவகிட்ட சொல்ல போகிறேன், அதுவும் இந்த அப்பளம் மூலமாகவே அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு. இந்த அப்பளத்தை பொறிச்சு அதில் ஐ லவ் யூன்னு எழுதி அதை காவேரிக்கு நான் கொடுக்க போகிறேன். காவேரி எடுத்து எடுத்து பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு வேர்டு இருக்கும், அதை பார்த்து அவள் அதிர்ச்சி ஆகணும், அதை நான் அவள் கண்ணில் பார்க்கணும், நிச்சயமாக ஏற்றுப்பா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா விஜய்க்கு பயங்கர கோவம் வந்து அப்பளத்தை நொறுக்கின மாதிரி அந்த ஆளை அந்த இடத்துல அடிக்க, என்ன சத்தம் வந்துன்னு அவங்க அப்பா ஓடி வந்து பார்க்குறாங்க. விஜய் போட்டு அடிச்சுட்டு ஆடி வந்து தாங்க முடியாமல் சத்தம் அலறி துடிக்கிறாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்ததும் விஜய் வந்துட்டு போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு எங்கள் காவேரிக்கு இந்த விஷயம் தெரியுது. இதை கேள்விப்பட்ட காவேரி இப்போ துடிச்சு போகிறாங்க. என்னடி இது, உங்கள் புருஷன் கையை காலை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டானா அப்படின்னு எங்கள் சாரதா திட்ட, அம்மா சும்மா இருமா, உனக்கு என்ன நடந்ததுன்னு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா இப்போ சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும்னு சொல்ல, என்னடின்னு கங்காட்ட கேட்க, அது ஒன்றும் இல்லை, எங்கள் காவேரியை பிடிச்சிருக்கு, நான் அவகிட்ட லவ் சொல்ல போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அந்த பையன் விஜய்கிட்டே சொல்லியிருக்கான். விஜய்க்கு எங்கள் காவேரியை விட்டு கொடுக்க முடியல, அதனால தான் கோவத்தில் அந்த பையனை அடிச்சிட்டான். யாராக இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். ஏங்க உங்களுக்கு கோவம் வராது, என்னை வேற யாராவது பொண்ணு கேட்டு வந்தாலோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ உங்களுக்கு கோவம் வருமா வராதான்னு கேட்குறாங்க. அது எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும்னு எங்கள் குமரன் சொல்ல, அதே போல தான் விஜய்க்கும் எங்கள் காவேரி பொண்டாட்டி தானே, அப்படி இருக்கப்போ அவரால் எப்படி விட்டு கொடுக்க முடியும்னு சொல்ல, எங்கள் காவேரி இதெல்லாம் கேட்டு பதறி அடித்து அங்கேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே விஜயை பிடிச்சி உள்ளே வச்சிருக்காங்க. வந்திருக்க காவேரியை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. கொஞ்சம் ஒரு ஃபீலிங்கோட பார்க்குறாங்க. யார் மணி அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு தான் சார் எங்கள் வீட்டில் கூடியிருக்கு, இந்த பொண்ணை என் பையன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான், ஆனால் இடையில இவன் யார் சார் என் பையனை போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டான்னு சொல்ல, ஒரு பொண்ணுக்கு 2 பையன் பிரச்சனை பண்ணுறீங்களான்னு எங்கள் போலீஸும் திட்டுறாங்க. ஏமா உன்னை பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆமாம் சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கான்னு சொல்ல, அதோ நீங்கள் பிடிச்சி உள்ளே வச்சிருக்கீங்களே அவர் தான் என்னுடைய கணவர்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் போலீஸ் ஷாக் ஆகி அங்கே வீட்டு ஓனரையும் அந்த பையனை பார்க்க அந்த பையனுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா சொல்கிறேன், அவர் தான் உன் புருஷனா அப்படின்னு வீட்டு ஓனர் கேட்க, ஆமாம் சார், எனக்கும் அவருக்கும் சின்ன பிரச்சனை, என்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவரும் அங்கே பக்கத்துலேயே வீடு 2க்கு எடுத்து இப்போ வந்து தங்கிட்டு என்னை சமாதானப்படுத்துறதுக்காக பார்த்துட்டே இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் இவங்க பையன் பண்ண சேட்டைகள்லாம் அதான் அவருக்கு கோவம் வந்துடுச்சுன்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் அந்த பையனும் அவங்க அப்பாவும் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் எந்த விவரமும் தெரியாமல் இப்படி வந்து, சரி முதல்ல கம்ப்ளைண்ட்டை நான் எழுதவே இல்லை, சரி அந்த பையனை கூட்டிகிட்டு போங்கன்னு திறந்து விடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும்
ஒன்றும் ஆகலையே, உங்களை யாரும் அடிக்கலையேன்னு எங்கள் காவேரி பதட்டத்தோட ஓடி போய் அவங்க விஜயோட முகம், கை, கால் எல்லாத்தையுமே பிடிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய், இரு காவேரி, பதட்டப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகாது. நீ என் பக்கத்தில் எப்போதும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே நீ ஆக விட மாட்டேன்னு எனக்கு தெரியாதா காவேரி? நிச்சயமாக எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ என் பக்கத்தில் எப்போதுமே தான் நான் இன்னும் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. முதல்ல வாங்க போகலான்னு எங்கள் விஜய் தரதரன் இழுத்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லவும் செய்ய, என்னம்மா உங்கள் குடும்ப பிரச்சனையில் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, இதுக்கப்புறம் அந்த வீட்டில் உங்களை குடி வைக்கணுமா அப்படின்னு எனக்கே தோணுதுன்னு வீட்டு ஒன்று சொல்ல, நீங்கள் குடியெல்லாம் வைக்க வேணாம், அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அங்கே இருக்க மாட்டாங்க, நானே வேறு வீடு பார்த்து அவங்கள குடியிருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன், இதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை இப்படி வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விஜய் சமாதானப்படுத்தி வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லி இன்னொரு தடவை வீட்டு ஓனர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் எங்கள் விட்டு கொடுக்காத காவேரியையும் விட்டு கொடுக்காத விஜயையும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே நினச்சி சந்தோஷமும் பட்டுக்கிறாங்க. காவேரிக்கு தமிழ் அன்பு பாசம் நிறைய இருக்குது, அதே போல் விஜய்க்கும் தமிழ் அன்பு பாசம் நிறைய இருக்குன்னு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க.